வணக்கம் சார். கிளாசிக் வெல்லர் யூடியூப் சேனல் வரும். ஓகே சார். இப்போ வியூவர்ஸ்க்கு வந்து ஜூடோவை பற்றி சொல்லுவாங்க. Okay. அதே மாதிரி கராத்தேக்கும் ஜூடோக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. பசங்களாம் கராத்தே கிளாஸ் போயிட்டு நான் ஜூடோன்றாங்க. அது எப்படி அவங்க பசங்களை சேஃப்டி பண்ணுறது, இல்லை அடிப்படுமா, இல்லை அதுவும் அதே மாதிரி சார் ஆக்சுவலாக நானே வந்து ஒரு கராத்தே மாஸ்டர். என் பேரே வந்து கராத்தே சிஜே சக்திவேல். நான் வந்து ஒரு 20 வருஷமாக கராத்தே அண்ட் ஜூடோ வந்து 20 வருஷமாக கற்றுக்கிறேன். பட் கராத்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷமாக இருக்கிறேன். கராத்தேல என்னோட மாஸ்டர் வந்து மிஸ்டர் பழனி மாஸ்டர். அவருடைய மாஸ்டர் வந்து ரமேஷ் மாஸ்டர் சொல்லிட்டு இந்தியாவுக்கு அவர் தான் சீஃப். அதே மாதிரி ஜூடோ அப்படின் போது சென்சாய் ராஜகோபால் அவர்கிட்ட வந்து ஒரு 20 வருஷமாக நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம். அதுக்கப்புறம் சென்சாய் உமாசங்கர், அதுக்கப்புறம் சென்சாய் டோனிலி, இந்த 3 பேர்கிட்ட வந்து நான் ட்ரெயின்ட் ஆகி ஜூடோ கற்றுக்கிட்டேன். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் கராத்தே, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜூடோ அப்படின்னா, ரெண்டுமே வந்து ஜப்பானில் உருவான தற்காப்பு கலைகள். கராத்தே அப்படின்னா வெறும் கை அப்படின்னு அர்த்தம், ஜூடோ அப்படின்னா ஜென்டில் வே அப்படின்னு அர்த்தம். வேற என்ன சார்? ட்ரெஸ்ஸே டிஃப்ரெண்டாக ஜூடோ ட்ரெஸ். இதில் கராத்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். கிக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கண்டாஸுக்கு ஒரு தனி ட்ரெஸ் இருக்கும். ஸ்பேரிங் பண்ணிங்க அப்படின்னா ஷாயி பண்ணுறது, ஷாயிக்கு தனி ட்ரெஸ் இருக்கும். ஜூடோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் வந்து திக்காக இருக்கும். ஏன்னா ஒரு பையன் ஏதாச்சும் எதுக்கு வரான்னா அவனை கையில் பிடிச்சி எப்படி திருப்பி போடுறது அப்படின்ற டெக்னிக்ஸ் பண்ணுறது வந்து ஜூடோ. ஜூடோவில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரோயிங் டெக்னிக்ஸ் இருக்கும், ஷோக்கிங் டெக்னிக்ஸ் இருக்கும், போன் லாக் இருக்கும். அதே மாதிரி ஹோல்டிங், ஒருத்தர் வந்து எவ்வளோ நேரம் ஒசைகாமியில் ஹோல்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் வந்து அது நல்லா முறையாக கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்து ஒலிம்பிக் கேம். ஜூடோங்கிறது என்னென்னா ஒலிம்பிக் கேம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பசங்க, ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு பையன் வந்து கேலோ இந்தியாவில் சீமான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து 3rd place அடிச்சிருக்கான். அதில் வந்து கவர்மெண்ட் மூலியம் ஒரு 1 lakh rupees கேஷ் அவார்டு வாங்கினான். அதே மாதிரி சிஎம் டிராஃபியில் வாணியம்பாடியிலேருந்து படித்தான். அவனை வந்து வேலூர்லேயும் கற்றுக்கிட்டான். அவனை கற்று ஃபர்தராக அவனை எடுத்துன்னு போயிட்டு சென்னையில் போய்ட்டு மிஸ்டர் மணி அப்படிங்கிற கோச் கிட்ட போய்ட்டு இது பண்ணி அவன் வந்து இந்தியா லெவலில் ப்ரொமோட் ஆனான். அதாவது எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, ஒரு மாஸ்டர் அவரும் கற்றுக்கணும், அவரும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு குழந்தைங்களும் கூட வளர்க்கணும். இப்போ அவர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ எங்கிட்ட இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் கராத்தேல இருந்தார். அவருக்கு ஜூடோ கற்று கொடுத்து இப்போ என்ஐஎஸ் போயிட்டார். என்ஐஎஸ் போயிட்டு படிச்சுட்டு என்ஐஎஸ் கோச் ஆகிறார். என்ஐஎஸ் கோச் ஆகும்போது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்டு ஒரு எஸ்டிஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேக்கன்ஸ் போடுறாங்க. ரெகுலர் என்ஐஎஸ் முடிச்சிருந்தாக்கா அது ஒரு வேக்கன்ஸு. அவங்க வராத வரைக்கும் ஒரு ஜூடோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்னன்னா, இவரும் கற்றுக்கணும். ஸ்டில் நான் வந்து ஒரு கோச்சர்ன்றதை விட ஸ்டில் வி ஆர் த பிளேயர் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ இது வந்து பெண்களும் வராங்க இது கற்றுக்க? 100% வந்து இதுக்கு வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே வராங்க சார். வேலூர் மாவட்டத்தில் வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இல்லை, பெண்களுக்கு இணையாக தான் ஆண்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா நிறைய மெடல்ஸ் வந்து பெண்கள் பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியாவில் வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்கிட்ட இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிவேதிதா வினோத் சந்தர், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஞானப்பிரியா. கேலோ இந்தியாவில் வந்து ஒன்று 8th பொசிஷன், ஒன்று 7th பொசிஷன், ஒன்று 9th பொசிஷன் வந்தாங்க சவுத் ஜோன் செலெக்ஷனில். இப்போ ரீசெண்டாக போன செலெக்ஷன் ட்ரையல்ஸில் வந்து ஞானப்பிரியா அப்படிங்கிற பொண்ணு வந்து சவுத் ஜோனில் 3rd place வந்தாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்டிஐடியிலேருந்து நல்ல பசங்க டெய்லி ட்ரெயின்ட் ஆகிறாங்க பசங்க. எங்ககிட்ட வந்து கிளப்பில் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் வராங்க. ஸோ இந்த 1 நாள் 2 நாள் வரக்கூடிய பசங்க வந்து தமிழ்நாட்டு லெவலில் பெரிய பிக்கெஸ்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஜூடோ மாஸ்டர்ஸ். சென்னையிலேருந்து ஒரு பையன் வரானா அந்த 50 மாஸ்டர் கிட்டேருந்து ஜெயிச்சா மட்டும் தான் அவன் சென்னையிலேருந்து வெளியில் வரும். வேலூர்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான், இந்த அறிவலி, மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தான் வந்து ஜூடோ வந்து கற்றுக் கொடுத்துருவோம். அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து இந்த 3 பேர் தான் வந்து. அதுக்கு கீழே நிறைய பிடி மாஸ்டர்ஸ் நான் கற்றுக் கொடுத்து அதுலேருந்து ஒரு 30 பேர் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கும். இந்த 20 வருஷத்தில் டாப்பாக இருக்கிறது 3 பேர். அதுக்கு மேலே எங்ககிட்டேருந்து வந்த நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மகேஷ் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு வந்து ஆர்டிஎஸ் பிடிஎஸ் கேமில் வந்து 2nd place வந்தாங்க. எங்ககிட்ட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து 2nd place 3rd place வந்தாங்க. அவர்கிட்ட இருக்கிற அறிவொலி, அவர்கிட்ட இருக்கிற பையன் வந்து 3rd place வந்தான். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதம் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணுறோம். நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ ஸ்போர்ட்ஸ் கிளப்போட செக்ரட்டரியாக இருக்கேன். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் கோச்சாக இருக்கேன். வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கேன். இது இல்லாத பிளைண்ட் அண்ட் பேரா ஜூடோ, கண்ணு தெரியாத பசங்க, காது கேட்காத மாணவர்கள், செவித்திறன் குறையுடையவர், காது கேட்கறன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் வந்துட்டு அதான் சொல்லியிருந்தால் தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க. அவங்களுக்கும் நாங்கள் தான் கற்றுக் கொடுக்குறோம். அவன் வந்து இந்தியா லெவலில் ப்ரொமோட் ஆகிட்டு இன்டர்நேஷ்னல் லெவல் செலெக்ஷன் ட்ரையலில் 2nd place வந்திருக்கான் பையன். அவனை 1st place வரதுக்கான ட்ரைனிங்ஸே இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க வளர்ந்து வர யூடியூப் சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் பேட்டி எடுக்காமல் எங்களை மாதிரி ஒரு கலைஞர்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து உண்மையிலே வரவேற்க தந்த விஷயம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுனா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து, ரோட்டில் போகிறோம்,
அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அவன் எப்படி தள்ளுறதுன்னு காட்டுறான். ஆமா அறிவலி ரோட்டில் போயின்னு இருக்கோம், நம்மளை யாராச்சும் ஒரு தவடி அடிக்க வராங்க, ஜஸ்ட் ஒரு பிளாக் பண்ணுறோம், இங்கே டச் பண்ணுறோம், இங்கே டச் பண்ணி அப்படி தூக்கி வரும்போது ஆள் கீழே ஊற்றுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கும், நம்ம கழுத்தில் யாராச்சும் அடிக்க வராங்க, அடிக்க வராங்க, இங்கே அடிக்க வரும்போது அப்படியே ரொட்டேட் பண்ணாலும் கீழே வந்து ஊற்றுருவார். இவர் வந்து கராத்தே, ஜூடோ, ஜுஜுஷு அப்படிங்கிற 3 ஸ்ட்ரீம் இருக்காது. ஜுஜுஷுங்கிறது ஜூடோனுடைய மதர் கேம். இப்போ நம்ம இங்கே போடுறோம், கை வைப்பான், இந்த கை வைக்கிறாரு, இங்கேயும் கூட இப்படி அடிக்கலாம், அடித்து அவர் அப்படியே படுக்க வைக்கலாம். அதே மாதிரி வெரி சிம்பிள், நம்மளை ஒருத்தர் அடிக்க வரும்போது இங்கே பிளாக் பண்ணி இங்கிருந்து ஒரு சிம்பிள் இந்த காலை தூக்கி வைத்தாலே எங்கே போய் வராருப்பா. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கற்றுறோம். அதே மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், இங்கேருந்து வாப்பா, வெரி சிம்பிள். ஒரு கேர்ள் இருந்தாங்கன்னா ஈஸியாக வருதுன்னா இங்கே வர இது 1 2 3ன்னு அதாவது இங்கிருந்து பெட்ஷீட் தூக்கி அப்படியே போட்டுவான் கீழே. ஸ்டார்ட். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு வந்து அடிபட்டுச்சு காலில். ஸ்ரீநிதி ஃபிசியோ டாக்டர் நிதிஷ் பாண்டியன் தான் என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணார். அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் பசங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஏன்னா ஒரு கோச் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து மெடல் பண்ண முடியும். இப்போ வந்து வாப்பா, இவன் வந்து காங்கினூர் ஸ்கூலில் படிக்கிறான். ஏற்கனவே அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டு லெவலில் 3rd place அடிச்சது. இப்போ வந்து இவன் வந்து அண்டர் 14 -45 kg. இவன் வந்து ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பட்னியாக இருந்து அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு லூஸ் மோஷன்ஸ் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 கிலோ இறக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடி வின் பண்ணியிருக்கான். இது கூட வெயிட் வேணும். ஆமாம், பாடி வெயிட் இருந்தாலும் வெயிட் கம்மியாக இருக்கும். ஆமாம், வெயிட் கம்மி இல்லை, ஒரு வெயிட் 45 kg, 50 kg, 55, 60 கேட்டகரி வராது. இது போத் 14 வயசுக்குள்ள ஒரு கேட்டகிரி வரும், 17 வயசில் ஒரு கேட்டகிரி வரும், 19 வயசு ஒரு கேட்டகிரி வரும், 21 வயசு வரைக்கும் ஒன்று வரும், 21 வயசுக்கு மேலே ஓப்பன் கேட்டகிரி வரும். 15 வயசுக்கு மேலே இருக்கிற பையன் ஓப்பன் கேட்டகிரியில் போய்ட்டு விளையாடலாம். ஓகே, அது ரெடி ஸ்டார்ட். வெரி குட். தள்ளு இருது, நீ தள்ளு, பால் தள்ளு, ஸ்டார்ட். பாபா தூரம் வெரி குட். தூரம் இருப்பான், பால் தள்ளிட்டு அப்படி தூரம் போயிடணும். ஸ்டார்ட். ஸோ இதை ரோலிங் பண்ணனாக்கா வந்து தூக்கி போடும்போது இல்லை இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறார் பையன், இங்கே நிற்கிறார், ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து ஒரு கேர்ள்ஸ் போகிறாங்க எங்கேயாச்சும் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க ஒன்றும் ரொம்ப ரெஸ்க் எடுத்தால, இப்படி ஜஸ்ட் ஒரு பெண்ட் பண்ணி அப்படி தூக்கி இங்கே பெல்ட், அந்த பெல்ட்டை அப்படி பிடிச்சி இங்கே பண்ணிட்டு கீழே வந்துடுறோம். ப்ராக்டிஸ் பண்ணும், புரியுதா இல்லைங்களா சொல்கிறேன்? ஸோ அது மாதிரி பொசிஷன்ஸு. அதே மாதிரி தொமைனாக்கி தூக்கி போடலாம், ஈஸியாக த்ரோயிங் பண்ணலாம். நிற்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னாக்கா இது ஹிப்னெக் த்ரோஸ், இங்கேருந்து இது அடிச்சு தூணிங்கன்னா அவன் கீழே வந்துடுவார். ஸ்டார்ட். நம்மளை யாராச்சும் அவர் என்ன ஹிப் த்ரோ போட வராரு, போடுவோமா? ஸோ போட வராருன்னா இங்கே தூக்கி போட்டு இங்கே போடலாம். லாக்கிங் பொசிஷன்ஸ், அதே மாதிரி போன் லாக்கு, சோக்கிங்ஸ் எல்லாமே வரும். ஒரே டைமில் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அதனால் உச்சிலாம் பேசலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. மீதி அவர் என்னோட அசிஸ்டண்ட், அவர் வந்து கண்டினியூ பண்ணுவார். வாமா பேசலாம். அறிவொளி. நீங்கள் இப்போ கராத்தே வந்து ஜூடோக்கு மாறினீங்க? நான் வந்து ஒரு 20 வருஷமா மாஸ்டர்கிட்ட தான் வந்து சக்திவேல் மாஸ்டர் தான் ஜூடோ கற்றுட்டு இருக்கேன். அவர்கிட்ட அடுத்து அவருடைய ஆதரவில் தான் நான் வந்து என்ஐசி போயிட்டு படித்து அவருடைய கைடில் தான் நான் வந்து என்ஐசியை முடிச்சது. அவர் சொல்ல நான் வந்து என்ஐசி முடிச்சுட்டு வந்து இப்போ பசங்களை வந்து ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் உருவாக்கிட்டு இருக்கு. என்னோட கன்ஃபியூஷன் என்னன்னா, கராத்தேக்கும் ஜூடோக்கும் என்ன எனக்கு சொன்னீங்கன்னா, நீங்கள் அவர் சொல்கிறாரு எனக்கு புரியுது, பட் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்களேன். கராத்தே வந்து அடிக்கிறது, இது வந்து தற்காப்பு தப்பிக்கிறது, ரெண்டுமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். ரெண்டுமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ். இதில் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன், அதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னா, மதர்லேருந்து, அதாவது நம்ம முன்னோர்கள்லேருந்து அப்படியே வழி வழியாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வழி வழியாக வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூடோடைய மதர் டங் வந்து ஜுஜுஷு. இப்போ ஜூடோனாக்கா வந்து சோக்கிங், லாக்கு, த்ரோஸ் இந்த மாதிரி தான், தூக்கி போடுறது, தடுக்கிறது இந்த மாதிரி தான். ஆனால் அடிக்க முடியாது. அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கராத்தேல வந்து அடிக்கிறது இல்லை. ஜூடோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரோஸ் அதாவது தூக்கி போடுறது, போன் லாக், சோக்கிங் இந்த மாதிரி இருக்கு.
கராத்தேல வந்து கிக் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து பஞ்ச் பண்றது இதெல்லாம். ஜூடோல வந்து அது வந்து கிடையாது. நீங்களே வந்து இப்போ இருக்குதுன்னா இது பவ் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஜூடோல வந்து 2 கை ஒண்ணா வச்சு பவ் பண்ணும். இது வந்து கராத்தால வந்து ஹோஸ், கராத்தேல ஓஷன் சொல்லுவாங்க, இங்க வந்து அப்படியே பவ் சொல்லுவாங்க. பவுன்றது இங்கிலீஷோட வேர்டு, ஜாப்பனீஸோட வேர்டு. ஓஷுங்கிறது ஜாப்பனீஸோட வேர்டு தான். முதல் வணங்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்பிங். இந்த கையில வந்து நம்ம எப்படி பிடிக்கிறோம், இந்த 3 ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சு பிடிக்கிறோம், அதுல வந்து எங்கெங்கெல்லாம் வச்சு பிடிக்கிறோம் கையில. இவனை என்ன ஆப்போசிட் பார்ட்டி என்ன பிடிப்பார், அந்த பிடிப்பார். ஸோ லெஃப்ட் கிரிப், ரைட் கிரிப். அதை பண்ணும்போது பேலன்சிங் ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் கிரிப். கையில எப்படி டிரைவ் பண்றோம், ஒரு சயின்ஸ் மாதிரி தான். புஷ் பண்ணலாம், பேக்ல புல் பண்ணலாம், சைட்ல பண்ணலாம், இந்த சைட்ல பண்ணலாம். எந்த சைட்ல வேணா அவர் வந்து நம்ம தூக்கிட்டு அவர் அன்பேலன்ஸ் பண்ணோம் பார்ட்டியை. அன்பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். கீழே விழும்போது அவருடைய முதுகு ஃபிளாட்டா பட்டுச்சுன்னா ஃபுல் பாயிண்ட். இன்கேஸ் ஆஃப் ஆஃப் த பாடி படுது அப்படின்னா ஆஃப் பாயிண்ட். அவங்க கீழே விழுறதுல. அதுக்கு முன்னாடி யூகோ அப்படின்னு குவார்டர் பாயிண்ட் இருந்தது, இப்போ அந்த குவார்டர் பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ டெக்னிக் வளர வளர அந்த அப்டேட் ஆவாங்க, மாஸ்டர்ஸ் வந்து அப்டேட் ஆவாங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து உமாசங்கர் மாஸ்டர் டெய்லி அப்டேட் ஆகும்னு சொல்லுவாரு. டோனி லீ மாஸ்டர்ஸ் அவர் வந்து டெய்லி எங்களை ஃபாலோ பண்ணாரு. இதுல வந்து இப்போ தம்பி ப்ளூ பெல்ட் போட்டுருக்காரு, நீங்க பிளாக் கராத்தா மாதிரி இருக்கும் பெல்ட். ஆமா சார், ஃபர்ஸ்ட் எல்லோ பெல்ட், அப்புறம் எல்லோ ஸ்டைப் வரும், ஆரஞ்சு ஸ்டைப் வரும், அதுக்கப்புறம் கிரீன் ஸ்டைப் வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ ஸ்டைப், அப்புறம் ப்ரௌன் ரெட் பார் வரும். அதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர்ஸ் வந்து மிஸ்டர் சென்சர் ராஜகோபால் மாஸ்டர் வந்து அது பண்ணாதான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஜூடோல யாரும் அந்த மாதிரி ஜூடோ பண்ணாம யாரும் பெல்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த ட்ரைனிங்ஸ் கொடுத்து அந்த மினிமம் வந்து 3 வருஷம் ஒரு ஜூடோ கிரேடிங். இப்பதான் வந்து கொரோனாக்காக பிளாக் பெல்ட் கிரேடிங் நிக்க வச்சிருந்தாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கேன். இப்பதான் நானே பிளாக் பெல்ட் இந்த போன வருஷம் தான் 2023 தான் 3 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணேன். ஆமா சார், 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம தான் பிளாக் பெல்ட் 6th டான் வாங்கிட்டோமே அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க அதுக்குன்னு முடிச்சுட்டேன். ஜூடோலயே அதை படிச்சு நான் என்ஐஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஜேஎஃப்ஐல வந்து ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் பிளாக் பெல்ட் அட்டன் பண்ணி இப்போ வின் பண்ணேன். பிளாக் பெல்ட் இப்போ பெல்ட் வாங்கினா என்ன பண்ண போய் ஃபைட் பண்ணுமா? பிளாக் பெல்ட்டுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன் ஒரு கேம்ப் வைப்பாங்க. அந்த கேம்ப்லேயே வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏதாச்சும் பட்டுருச்சு அப்படின்னாக்கா அவங்களே இன்னொரு வாட்டி ஒரு கேம்ப் வச்சு உங்களுக்கு திரும்ப ரீ எக்ஸாம் எழுதி உங்களை வந்து கோச்சிங் கொடுத்துருவாங்க. 100% வந்து உங்களை வந்து அதாவது எப்படின்னாக்கா 100க்கு 100 அவங்க கத்துறாங்க. நீங்க அட்லீஸ்ட் 50% கத்துனா கூட 40 மார்க் எடுத்தா பாஸ். எக்ஸாம்ல ரிட்டன் மாதிரியா இல்ல? கரெக்ட். அதாவது உங்களுடைய ஓரல் எடுப்பாங்க, ரிட்டன் எக்ஸாம் எடுப்பாங்க. வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்? ஒரு பிளேயரா நீங்க நேஷனல் லெவலில் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு கோச்சரா நேஷனல் லெவலில் என்ன பண்ணிருக்கீங்க, அதுக்கு 10 மார்க் தனியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் வாட் இஸ் யுவர் பிஹேவியர், என்ன பண்றீங்க, என்ன இது பண்றீங்க. 50 வயசு ஆயிடுச்சு என்னால பிரேக் ஃபால் பண்ண முடியாதுன்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. 50 வயசு ஆயிடுச்சுன்னா தள்ளுப்பா, நீங்க நிக்கிறீங்க நீங்க அடிச்சு காட்டலாம் பிரேக் ஃபால். இப்போ இவன் 16 வயசு பையன் வந்து ஒரு 2 செகண்ட்ல எந்திரிக்கிறான். எனக்கு 52 வயசு ஆச்சுன்னா எங்களுக்கு 3 செகண்ட் 4 செகண்ட் ஆகும். அது வந்து தட் இஸ் பரவாயில்ல அலௌடு. பட் அப்படியே ஆடின்னு போய் படுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு பெல்ட் அடிக்கிறோம், த்ரோ விடுறோம்னா உந்து ஆகணும். ஃப்ரண்ட் ரோல்னா ஃப்ரண்ட் ரோல் பண்ணி ஆகணும், பேக் ரோல்னா பேக் ரோல் பண்ணி ஆகணும். அதை பண்ணாம அவங்க வந்து பெல்ட்டோ சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோச்சஸ் வருவாங்க, குவாலிஃபைட் கோச்சஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணுவாங்க. பெல்ட் பிளாக் பெல்ட்டுக்கு அப்புறம் எதுவும் கிடையாது இல்ல பிளாக் பெல்ட்டுக்கு அப்புறம் 2nd டான் 3rd டான் 4th டான் வரைக்கும் இருக்குது. 5th டான் வந்து ஜப்பான்ல வெயிட் பண்றாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. அதான் மாதிரி இப்போ இந்த நம்ம கோர்ஸ் பண்றதுனால வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்ல இருக்கிற 3%, அதாவது நாட் ஓன்லி ஃபார் ஜூடோ, எல்லா விளையாட்டுக்குமே, பாக்ஸிங்கு, டேக்வாண்டோ, அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில என்னென்ன நாம்ஸ்ல கேம் இருக்கு, வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், அதுல ஜூடோக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இடம் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில எங்க பசங்க சீட் வாங்கியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டால வாங்கியிருக்காங்க. கராத்தேல நேஷனல் லெவல் ஆத்தரைஸ்டு அசோசியேஷன் விளையாண்ட பசங்களுக்கு தருவாங்க. இன்விடேஷன் டோர்னமெண்ட் போன பசங்களுக்கு தரமாட்டாங்க. வேலூர்ல இந்த மாதிரி ஜூடோ டோர்னமெண்ட்லாம் என்ன பண்றாங்க? வெள்ளூர்ல ஜூடோ டோர்னமெண்ட் ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து நான் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை தான் நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஆர்டிஎஸ் பிடிஎஸ் கேம் நடத்துறாங்க. ஆர்டிஎஸ் பிடிஎஸ் கேம்ல வந்து அந்த பசங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே விளையாடுறாங்க. நாங்கள் அசோசியேஷன் வச்சாக்க அவங்ககிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கிட்ட வந்து என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கல, இங்கே பார்த்தீங்களா வச்சுங்க மேலே கிட்டத்தட்ட 25 ஜூடோ ட்ரெஸ் இருக்கும் சார். 25 ஜூடோ ட்ரெஸ். இதை நான் அப்படியே வாங்கி அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூடோ ட்ரெஸ் எடுத்து நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அவனுங்க வந்துட்டு 750 ரூபா 800 ரூபா கொடுத்து விளையாடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இன்னும்
கெப்பாசிட்டி வரல, அதுக்காக வந்து விட்டு டோர்னமெண்ட் வச்சிருக்கேன். ப்ளே பண்ணனா வந்து பணம் ஆமா ஆமா சார். ஒரு அது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி. இல்ல இல்ல, அவங்களோட இது ஏன் கலெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஸ்டேட் போறாங்க, நேஷனல் போறாங்க, அந்த பசங்க ஏசியில கூட்டு போறாங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ஜூடோ பிளேயர் ஒருத்தன் அடிபட்டுச்சு, அவனுக்கு நம்ம அசோசியேஷன் சங்கத்து சார்பில் விஜய் மோகன் முரளி சார் வந்து அவனுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டா அடிபட்ட பசங்க எல்லாம் நிறைய லேக்ஸ் கணக்கில் அவங்களும் செலவு பண்றாங்க. அதனால வந்து அதை பத்தி நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்க டோர்னமெண்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல டோர்னமெண்ட் வந்து நீங்க கேக்குறீங்க, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வச்சிருவோம். நாங்க வந்து எஸ்டிஐடில வந்து கேட்டுட்டு இருக்கோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க பண்ணுங்க. ஏன்னா டைரக்டா வந்து ஸ்டேட் லெவல் சர்டிபிகேட் தான் வேல்யூ, டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் வந்து வேல்யூ கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால பையன் ஏதாச்சும் அடிபட்டோ இன்ஜுரி ஆயிடுச்சு எதனா ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன அடிபட்டோ 2 லட்ச ரூபா சார். ப்ராக்டிஸ் இல்லாத பையன் எதனா ஆயிட்டாக்கா ரிஸ்க். இது மற்ற கேம் மாதிரி டக்குன்னு விளையாட முடியாது. அங்கே வரணும்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், 4 டாக்டர்ஸ் இருக்கணும், குவாலிஃபைடான கோச்சஸ் இருக்கணும், குவாலிஃபைடான அஃபிஷியல்ஸ் இருக்கணும். எங்களுக்கு வேலூர்லன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் என்ஐஎஸ் ஜூடோல. மீதி பேர் எல்லாம் பிளேயர்ஸ் இருக்காங்க, நேஷனல் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வரைக்கும் போன பிளேயர்ஸ் இருக்காங்க, நேஷனல் மெடலிஸ்ட் இருக்காங்க. அவங்களால வந்து எவ்ரி இயர் வந்து அஃபிஷியல் பண்ண வர முடியல, திடீர்னு ஃபாரின் போயிடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. சொல்லுங்க பொறுமையாக சொல்லுங்க. இது இல்லாத நான் வந்து கண்ணு தெரியாத பசங்க, காது கேட்காத பசங்க இந்தியா லெவலில் ப்ரொமோட் பண்ணி இப்போ ரீசெண்டா வந்து இதுக்கு போயிட்டேன், ஹரியானா போயிட்டு வந்ததுல 3 சில்வர் 3 பிரான்ஸ் மெடல் கொண்டு வந்துருக்காங்க பசங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி நீங்க கோச் பண்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? பேசுறாரா, வீடியோ எடுக்கிறீங்களா சார்? சார் நம்ம பசங்களோட அவங்களுக்கு ஈஸி. ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன், செவித்திறன் குறையுடைய ஒரு பையனுக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. 10 ரவுண்ட் ஓட்டு வாடானா அவன் 10 ரவுண்ட் ஓடிடுவான். 7 மணிக்கு வாடானா 7 மணிக்கு கிரவுண்ட்ல வந்து நிற்பான். இவனை போயிட்டு 7 மணிக்கு வாடானாக்கா எங்க ஆயா வடை சுட்டாங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, போற வழியில ஒரு பொண்ணு டாட்டா காமிச்சு நின்றுட்டு வந்தேன்னு சொல்லிடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு இவனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி சொன்னாதான் மக்கள் பார்ப்பான். ஒரு இது பண்ணாலும் பார்க்க மாட்டான். எக்ஸ்ட்ரா வேலை பண்றீங்க, எக்ஸ்ட்ரா வந்து அவனுடைய மைண்ட் செட் போயிடுது. அவனுக்கு அப்படி கிடையாது, அவனுக்கு வேற இதே கிடையாது. அவனுக்கு வந்து அது ஜெயிச்சு ஆகணும், அந்த பணத்துல வந்து அவன் வீடு கட்டி ஆகணும், அந்த பணத்துல வந்து அவங்க அப்பா அம்மா காப்பாற்றணும், எப்படியாச்சும் நாங்கள் முன்னுக்கு வரணும்ன்ற வெறி அவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்குது. இவனுங்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. பண்ணிடுவாங்க. எந்த ஏஜ்ல இருந்து ஜூடோ கத்துக்கலாம் சார்? ஜூடோ கத்துக்கணும்னாக்கா மினிமம் ஏஜ் வந்து 7 இயர்ஸ். கராத்தே பேசிக் இருக்கணுமா இல்ல டைரக்டா? இல்ல டிஃப்ரெண்ட் இது சார். அது கராத்தேக்கும் ஜூடோக்கு வந்து வார்ம் அப் ட்ரைனிங் எல்லாம் வந்து வேற இது சார். அது கராத்தேங்கிறது வேற கராத்தே மாஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு கராத்தே கத்துப்பாங்க. ஜூடோங்கிறது ஜூடோ மாஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு கராத்தே கத்துவாங்க. ஃபார் ஸ்கூல்ல தமிழ் டீச்சருக்கு இங்கிலீஷ் டீச்சர்ஸுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எம்ஏ பிஎட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல எம்ஏ பிஎட். அந்த மாதிரி நாங்க ஜூடோல பிளாக் பெல்ட் எடுத்துட்டா கூட எங்க மாஸ்டர் கிட்ட போகும்போது நாங்க ஒயிட் பெல்ட் கட்டி தான் போனோம். எதனாலன்னா நீங்க ஒரு பிளேயரா இருக்கும்போது நம்ம ஒயிட் பெல்ட் கட்டுற மாதிரி அசிங்கப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் இப்போ நீ வாங்கிட்டு என்னோட இடுப்புல ஒயிட் பெல்ட் கட்டாலும் ஸ்டில் ஐ எம் டூயிங் தி பிராக்டிஸ். ஸோ அந்த பெல்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யார் என்னங்கிறது உன்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஏதாச்சும் ஒருத்தர் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டோனிலின்னு சொல்லுவார். எவ்ரி இயர் உன்னால வந்து 100 பேர் உருவாக்க முடியலையா, 50 பேர் உருவாக்கு. 50 பேர் உருவாக்க முடியலையா, 10 பேர் உருவாக்கு. 10 பேர் உருவாக்க முடியலையா, 5 பேர். எவனையும் இல்லையா, ஒருத்தனையாச்சும் உருவாக்கு அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு ஒருத்தனாச்சும் உருவாக்கும் போது தான் நான் வந்து கோச் அப்படின்னே சொல்லணும் அப்படின்வார். எங்க மாஸ்டர் உமாசங்கர் சாரும் சரி, டோனிலையும் சரி, எங்களுடைய சென்சாய் ராஜகோபால் மாஸ்டர் அதை சொல்லு, நீ வந்து நான் வந்து அரசியல் இருக்கேன், அரசியல் பண்ணாத, கேம் வளர்றதுக்கு என்ன அதை மட்டும் பண்ணேன், அரசியல் கொண்டு வந்து இங்க காட்டாதனால. அதனால வந்து எங்க பசங்கிட்ட நான் எந்த அரசியலும் கிளாஸ் உள்ள பேச மாட்டேன். அது தனி இது தனி, தனித்தனி பாட்டா தான் வச்சிருக்கேன். ஸோ 7 ஏஜ்ல இருந்து வந்து பசங்க இது ஜாயின். ஆமா. என்ன ஒண்ணுன்னா ஒரு நல்ல குவாலிஃபைட் கோச்சஸ் கிட்ட கத்துக்கலாம். எனக்கு வந்து நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவில் லிங்க் இருக்கு. நீங்க ஒரு கூகுள் அடிச்சீங்கன்னா தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன்னாக்கா அவங்க அந்த வெப்சைட்ல வந்து எத்தனை கோச்சஸ் இருக்காங்கன்னு காட்டுவாங்க, எத்தனை குவாலிஃபைட் கோச்சஸ் இருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஜூடோன்னு போட்டீங்கன்னா அந்த ஜூடோல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ வருவாங்க. அதுல ஒரு நல்ல கோச்சஸ் கிட்ட நீங்க போயிட்டு வித் மேட் இருக்கணும். இந்த மாதிரி மேட் இல்லாம அப்படியே வெறும் தரையில பண்ணலாமா? மேட் அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மேட் வந்து 7500 15,000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. நம்ம கிட்ட வந்து அவ்வளவு காஸ்ட் கிடையாது. இந்த மேட் வந்து பாத்தீங்கன்னா 2500, 1500, 1600 ரேஞ்சில் வரும். இது டெல்லியில இருந்து வர வச்சது 4000 ரூபாய் ஒரு மேட்டு. இது வந்து டம்மி 15,000 rupees. இந்த டம்மி எதுனா தூக்கினோமா. இது வந்து தமிழ்நாட்டிலேயே 3 பேர்கிட்ட தான் இருக்கு. எஸ்டிஐடில இருக்கு, எங்கிட்ட இருக்கு, மிஸ்டர் இது ஸ்ட்ரோக் பிராக்டிஸ் மணின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்காரு, அவர் வாங்கி வச்சிருக்காரு. அவரும் வந்து சர்டிபிகேட் வச்சிருக்காரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு பையன் ரொம்ப நேரம் தூக்க முடியாது, இவனுக்கு ஒரு பார்ட்னர் இல்லை, இவன் வண்டியா இருக்கிறான், மொபைல் கட் பண்ணுமா,
நமக்கு பார்ட்னர் யாரும் இல்லை, அவன் ஒண்டியா இருக்கான். ஸோ அந்த மாதிரி பையன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஸ் யாரும் இல்லை அப்படின் போது அவங்க பார்ட்னர்ஸ் மாதிரி இதை நினச்சி இதை வச்சு எடுத்துக்கலாம், இப்த்ரோ போடலாம், ஓகே போல்ட் டெக்னிக்ஸ் போடலாம். அந்த மாதிரி ஒசைகாமி ஹோல்டிங் பண்ணுவோம். அப்போ ஹோல்டிங் பண்ணி காட்டலாம். ஒசைகாமி சுத்து, அப்படியே சுத்து சுத்து சுத்து. இது வந்து யாரும் இல்லைனாக்கா பையன் வந்து தனியாவே இதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். என்ஜிபா தூக்கி அது வெயிட் இருக்கும், ஒரு 35 kg இருக்கு சார். தூக்கி பாருங்க சார். நான் இதை பார்த்தேன். இல்ல 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 இப்ப இவன் இருக்கா இந்த இதுல வந்து இப்ப அடிக்கலாம். இவன் வந்து யாருமே இல்லைன்னு போது ஒரு சோலாவா இருக்கிறாங்க போது அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ். இவனுக்கு இவன் சைஸ்க்கு பார்ட்னர் இல்லை, இவன் ஒண்டியா வரான், அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். இப்போ வந்து கராத்தேல வந்து கட்டான்னு சொல்லுவாங்களே. சார் இதுல என்ன பேசு, இதுலயே வந்து கட்டாஸ் இருக்கு சார். ஆமா அப்படிமா அங்க ஆமா வரலமா உட்கார்ந்து நினைச்சுல பொசிஷன்ஸ். இது இந்த ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன் சார். இந்த பொசிஷன்ல இருந்து இப்படி உட்காந்து இப்படி பவ் பண்ணுவாங்க. ஓகே, பவ் பண்ணும்போது இந்த கால் பார்த்துங்க பின்னாடி, இந்த கால் இந்த இது ஃபர்ஸ்ட் ரைட் லெக் எந்திரிப்பாங்க, திரும்ப பவ் பண்ணுவாங்க. ஆப்போனண்ட் வந்து டோரின்னு சொல்லுவாங்க, நாங்க வந்து விளையாடுறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இது பண்றோம். இது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பக்கம் வந்துருங்க சார். பேக்ல இந்த பொசிஷன்ஸ் அவுட் டு புஷ் 1, அதே மாதிரி சாரி 3 டைம்ஸ் வந்து அப்படியே ஒரே சைடு போவார். 1 2 3. இங்க பாருங்க, இங்க உட்கார்ந்து இப்படி தள்ளும் போது அப்படி பண்ணுவாரு. நான் ஏன் வந்து இப்படி இருக்கேன் பாடி. ஓகே, இந்த பாடி எப்படி இருக்கணும் சார். பொசிஷன் வந்துட்டு நாங்க எந்திரிப்போம், அவரு எந்திரிப்பாரு. எந்திரிச்சு ஒரு செகண்ட் அப்படி நின்று ஒரு ஸ்டைல்ல அந்த பக்கம் பின்னாடி அவர் நிற்பார். இங்க நின்றுட்டு நம்ம ட்ரெஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி திரும்பணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ அதே வந்து ரைட் சைட் பண்ணும். இங்க ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம இது பண்றோம். இதே தான் 1 2 3. இங்க நின்று இப்படி திரும்பினா அண்ணன் பக்கம் விழுவார். விழும்போது நாங்க இப்படி நிற்கணும் சார். பாடி நின்றுட்டு இப்படி எந்திரிச்சிக்கணும். எந்திரிச்சு அந்த இது பொசிஷன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பொசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு டானுக்கு ஒண்ணுன்னா மாறும். அதே மாதிரி ஒருத்தர் நம்மள அடிக்கிற மாதிரி வராரு. ஆமா, அடிக்கிற மாதிரி வராது. இங்க திரும்பணும், இங்க இது பண்ணும். இங்க இருந்து பொசிஷன் தூக்கி இங்க வச்சுன்னா நறுக்க வருவாங்க இந்த பொசிஷன்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பவ் ஸ்டார்ட். நிக்கிறாங்க, இங்க இருந்து இங்க வருவாரு, இங்க இருந்து இங்க தூக்கும் போது இங்க இருந்து வந்துடும். இது பொசிஷன்ஸ். இந்த மாதிரி கட்டாஸ் இருந்து வந்துட்டே இருக்கும். பரவாயில்ல, நல்லா கொஸ்டின்ஸ் நிறைய கேக்குறீங்க. இல்ல இது எனக்கு என்னன்னா, இது இந்த கலையை வந்து புதுசா நம்ம சேனல்ல ஒரு கட்டாவா பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது அவங்க பாப்பாங்க. நீங்க எதுவுமே இல்ல இதுல ஒன்னும் பிரச்சனை என்ன அப்படின்னா ப்ராப்பரா கத்துக்கணும். ஓகே. இது பார்க்கும்போது கை தட்டலாம், சிலம்பு மாதிரி. சரி, வீடியோல இல்ல எதுவும் யாருமே வீடியோல எல்லாம் கத்துக்க முடியாது சார். சிலம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டருடைய காலில் ஊந்தா மட்டும்தான் அவனால அந்த 4 வீடு மெரிக்க முடியும், இல்லைன்னா மெரிக்க முடியாது. இப்போ இந்த கேள் யார் இவ்வளவு நேரத்துக்கு யாராச்சும் பேட்டி எடுப்பாங்களா? என்னன்னு அந்த எந்த விதமான கொஸ்டினுமே கேட்காம அவங்கள வந்து இது 7:30 மணி இந்த கேள் அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது நம்ம இந்தியா லெவலில் ப்ரொமோட் பண்றதுக்கு ஈஸி. அவங்க அப்பா வந்து எனக்கு கிட்டத்தட்ட அவர் டவுசர் போட்ட காலத்துலேருந்து நாங்கள் டவுசர் போட்ட காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 52 வயசு ஆகுது, அவங்க அப்பாவுக்கு 45 வயசு ஆகுது. அப்போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஒரு த்ரோ போட்டு காட்டணும். ஸ்டார்ட் பண்ணு. வெரி குட். 2. வெரி குட். 3. வெரி குட். 4. நல்லா 10 தொமை நாங்க போட்டு ஸ்டார்ட். 5. வெரி குட். புரியுதா? 6 போட்டு போன் லாக் போட்டு ஸ்டார்ட். ஹிப் த்ரோ, போன் லாக் ஸ்டார்ட். இது வந்து இந்த காலை வச்சிடும் சார், இந்த கையோட எலும்பு வச்சிடும். இது வந்து 17 வயசு பசங்களுக்கு பண்ணக்கூடிய டெக்னிக். ஸ்டாண்ட் அப். இவங்க எவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்றாங்க? சொல்லுவாங்க. நீ யாரு, எவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ற? My name is Nirmala Satyaraj. 2 years நான் வந்து ஜூடோ பண்றேன். My coach was Niveta madam. My female coach அவங்க. இவர் தான் வந்து இப்போ இருக்கிற கோச் CJ சக்திவேல். Thank you. My name is Aditya. நான் 3 years மாஸ்டர் கிட்ட போயிருக்கிறேங்க கிளாஸுக்கு. அங்கே கற்றுக்கிறது எல்லாமே எப்போவுமே ஜூடோனாலே டிசிப்ளின் அண்ட்
ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த்தி. ப்ரோ இப்போ நீங்கள் ஜூடோ கற்றுறீங்களா? இப்போ பசங்க ஸ்கூலில் ஃபைட் பண்ணுறப்ப டக்குன்னு அவங்ககிட்ட இந்த அட்டாக் எதுனா போட்டுருவீங்களா? இல்லை, அப்புறம் அவங்க பாவம் இல்லையா? நான் எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எப்பவுமே எப்பயாச்சும் ஒரு நம்மளை யாராச்சும் அடி வராங்க, தற்காக்கலை அது மாதிரி அந்த தற்காப்புக்கு மாதிரி மட்டும் தான் பண்ணுவீங்க. இப்போ தற்காப்பு கூட ஏதோ பிரச்சனை உங்களுக்கு அடிக்கணும்னா ஜூடோ கலையை பயன்படுத்திடுவீங்களா இல்லை நார்மலாக? இல்லை, நார்மலாகவே என் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் தெரியாதவங்க வந்தாங்க, வெளியே வந்து யாரும் தெரியாத வந்தாங்க தான் யாருன்னா நான் பண்ணிருக்கீங்களா? ஸ்டோர் போட்டிருக்கீங்களா யாருக்குன்னா? இல்லை, இப்போதைக்கு போதும். இப்போ லாரி போட்டு போடுறாடி. அவசியமா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்க. இவன் பேர் வந்து கோகுல். இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th 9th படிக்கிறியா? 9th. மோர் தென் 3 இயர்ஸாக இருக்கான் பிளேயரா. அவனுக்கு வந்து என்னன்னாக்கா இப்போ வந்து ஒரு 3 கிலோ தான் சொல்லி இந்த ஏற்கனவே சொன்ன மெசேஜ் தான். அந்த 3 கிலோ வெயிட் குறைக்கணும். இதுல வந்து கராத்தேலையும் சரி, பாக்ஸிங்லேயும் சரி, ஜூடோலையும் சரி, அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ உடம்பு ஏறிச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னோட வெயிட் 45 kg விளையாடுறியா, இல்லை உனக்கு நல்லா சாப்பிட்டு குண்டா போகிற அப்படின்னா நீ 45 kg பிலோ 50 போய் விளையாடலாம். நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏற்றிக்கலாம். இல்லை அவங்க அந்த வெயிட்ல தான் விளையாடுவேன் அப்படின்போது அந்த வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 81 kg இருந்தேன். நான் நினச்சேன்னாக்கா 5 கிலோ ஏற்றுவேன், 5 கிலோ இறக்குவேன் என்னோட பாடி. பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்கள் பசங்க நல்லா தள்ளியாட்டுவாங்க, உண்மையாக பையனாலும் கூட இருக்கிறது நீ சொல்லுவான் ஏறிதான் இருக்கு. அவருக்கு எப்போ ஏறுதோ அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி பாடியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ஃபுட்டில் பண்ணுவீங்களா இல்லை ஒன்றும் இல்லை சார், நல்லா சாப்பிட்றது இல்லை சார். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணோன்னா அது வந்து சரிச்சிடும். காலையில் மோஷன் போகும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெளியில் தள்ளிடும். அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி மசூதிக்கு போகும்போது ஃபாஸ்டிங் இருக்கீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு மாதத்தில் வந்து 12 மாதத்தில் வந்து 1 மாதம் மட்டும் கம்மியாக சாப்பிடுவேன். அது என்னென்ன பிப்ரவரி மாதம் 29 நாள் தான் அதனால சொல்கிறேன். மற்றபடி நல்லா சாப்பிடலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் பாடி வெயிட் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் சார். இன்னும் கேட்டால் ஒர்க் அவுட் பண்ணும்போது 5 வேளை சாப்பிடுவாங்க. ஒன்றுமே இல்லாத டைமில் வந்து 3 வேளை சாப்பிட்டா கூட நமக்கு அந்த கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி பாடி ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் சார். தம்பி நீங்கள் சொன்னீங்க உங்கள் பேர்? என் பேர் டி கோகுலகிருஷ்ணன். இப்போ ஸ்டேட்டில் வந்து 3rd ப்ரைஸ் வச்சுருக்கேன். 3 கிலோ அதிகமாக இருந்தேன். மாஸ்டர்ஸ் தான் அதை போராடி கம்மி பண்ண வச்சாங்க. என்ன பண்ணீங்க கம்மி பண்ண? ஒர்க் அவுட், டயட். என்னென்ன சாப்பிட்டீங்க அப்போ? சாப்பிடல கம்மி பண்ணுறது. அவன் அப்படிதான் ஒருத்தர் சொல்லுவான், என்னடா சாப்பிட்டேன்னா மாஸ்டர் 2 இட்லி சாப்பிட்டேன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 இட்லி சாப்பிட்டேன் மாஸ்டர்னுவான். அந்த மாதிரிலாம் இல்லை, அவனுக்கு சாப்பிட்றது 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் மேதிக் மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அதை சாப்பிட்டு அந்த வயிற்றுல இருக்கிற பூச்சி கீச்செல்லாம் க்ளீன் ஆகிட்டு வந்து திரும்ப அவன் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவன் வந்து சைக்கிளில் வருவாங்க. என் வீடு 3 கிலோமீட்டரு. ஏர்லி மார்னிங் ஓடி வா, போகும்போது நடந்து போடான். அந்த மாதிரி ஓடி வந்து அவனை வெயிட்டை ரெடியூஸ் பண்ணான். இப்போ தம்னு வீடுங்களா அடி பெயின்லாம்? நோ பெயின் நோ கெயின். உடம்புல வலி இல்லைன்னா இருக்கவே முடியும். போகிற பாதையெல்லாம் பூ பாதையாக இருக்குன்னா நம்ம பணமாக தான் இருக்கணும். போராடணும். ஒரு வாலிபால் விளையாடுறீங்க, பேஸ்கெட் பால் விளையாடுறீங்க, ஃபுட்பால் விளையாடுறீங்க, நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளை 10 பேர் தடுக்கலாம். அதை பற்றி நம்ம கேரியர் பண்ணிக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்மளோட கேம் கோல், அதை பாட்டு அடிச்சுட்டு போகணும். இங்கே வந்து ஒருத்தனை காலை வரலாம், ஆனால் வெளியில் போயிட்டு நம்ம யாரையும் காலை வரக்கூடாது. கராத்தில் இங்கே நிற்கிறான்னாக்கா இங்கே நிற்கிறான் பாடி ஸ்ட்ரெயிட். இங்கேருந்து ஒருத்தர் நம்ம அடிச்சு காலை வரலாம், ஆனால் வெளியில் போய் காலை வரக்கூடாது. இப்போ சைக்காலஜி அவங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு மென்டலியாக இங்கே வரும்போது whenever you are in boat you became a king. வெளியில் போகணும் you are also the human body, human. அதே மாதிரி நம்ம நடந்துக்கணுன்ற இது இருக்குது. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாரா தொடர்பு பண்ண உங்கள் நம்பர் நான் கீழே கொடுக்கணுமா? கொடுங்க சார், 100% கொடுங்க சார். கமெண்ட்ஸ் கொடுங்க, திட்டுறவங்க திட்டுங்க, வாழ்த்துறவங்க வாழ்த்துங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இது பண்ண மாட்டோம், டவுட்ஸ் தான் கேட்பாங்க. 100% சார். அதாவது ஒருத்தர் இருக்கிறாரு, நீதியை நார்மை சத்தியம் அதையெல்லாம் பார்க்க மாட்டான். செத்த பையிலே நார பையிலேனா அவனை வந்து 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதனால் வந்து கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வர இருக்கிறோம், கெட்ட கமெண்ட்ஸ் வர இருக்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லாருடைய மைண்ட் ஆஃப் இதுவுமே கரெக்டாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில் சொல்கிறோம், இந்த கேளுக்கு வந்து தற்காப்பு கலை யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் கூப்பிட்டு சொல்கிறார், ஏன் அதுக்கு கேளுக்கு நீ ஒழுக்கமாக இருக்கலாம்லன்னு சொல்கிறாரு. இந்த வாதத்துக்கு எது வேணால் யூஸ் ஆகலாம். பட் அவங்களுடைய சாய்ஸ் ஒரு கேமை லைக் பண்ணுறாங்க, அந்த கேமை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், அவ்வளோதான். கருத்து மோதல் இருக்கலாம், ஏன்னா கருத்து மோதல் இருந்தால் ஒரு புதிய 100% கருத்து மோதல் இருக்கணும். கோச்சஸ் நிறைய உருவாகணும். இப்போ எங்ககிட்டே வந்து நிறைய கோச்சஸ் வந்து பேசுவாங்க, நான் ஒரு பையனை உருவாகினேன், இவரு ஒரு ஸ்டூடெண்ட் உருவாகிறார், இவரு கீழே ஒருத்தருக்கார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, இப்போ என்ன ஒரு மற்ற ஊசூர் கிட்ட அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு பிடி மாஸ்டர் கற்றுக் கொடுத்தேன். அந்த பிடி மாஸ்டர் அந்த ஸ்கூல்லேருந்து போயிட்டாரு. அந்த பிடி மாஸ்டர் கூடவே கற்றுக்கிட்ட ஒரு பையன் அவன் இன்னொரு பையனை கற்றுக் கொடுத்துக்கிறான். அந்த பையன் நீ தமிழ்நாட்டு லெவலில் 3rd place அடித்தான். வெற்றிக்கு அடிப்படை, அதை பற்றிய சிந்தனை, அதற்கான முயற்சி.
ஏன்னா ஒரு சில மாஸ்டர்ஸ், எங்களோட மாஸ்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே கஷ்டம். அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறான்னு சொல்லுவோம். அந்த டைமில் நாங்கள் போனோம். எங்கள் மாஸ்டர் இங்கே வர வைக்கணும்னாக்கா நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டெல்லாம் நானும் இதில் தூங்கவே இல்லை. அவர் எப்படி கூட்டணும், அவர் பேக் எப்படி வாங்கிக்கணும், அவர் எப்படி உட்கார வைக்கணும், எவ்வளோ நம்ம பசங்க யார்கிட்டே அவங்க தப்பாக பேசிடுவானுங்களா அப்படிங்கிற இது அந்த காலத்து மாஸ்டர்ஸ் கிட்ட பழகும் போது அந்த டிசிப்ளின் ஹெவியாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற பசங்க வந்து போகும்போது ஒரு இடிச்சுட்டு போவானுங்க. இப்போ இருக்கிற பசங்க டிசிப்ளின் இருக்கா? 100% டிசிப்ளின் இருக்கிற பையன் மட்டும்தான் ஸ்டேட்டில் நேஷனல்ஸ் நாங்கள் கூப்பிட்டு போவோம். அங்கே போயிட்டு ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டாலும் எங்களுக்கு க்ரீன் கார்டுலேருந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு மாஸ்டர்ஸ்க்கு. அதனால் வந்து பிஹேவியர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற செக்ரட்டரியும் சரி, கோச்சஸும் சரி, பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே எங்களுக்கு வந்து அசோசியேஷன்ஸில் இருக்கிற மீட்டிங் அஃபீஷியல்ஸ்க்கு ஹவு டு பிஹேவ் த சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துட்றாங்க, அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்றாங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. தேங்க்யூ சார். நீங்கள் யாரா கேட்டாங்கன்னா அதுக்கு டவுட் மட்டும் கொடுங்க. உங்களோட நம்பரும் நான் கீழே 100% கொடுங்க சார். எப்போ வேணா கால் பண்ணுவாங்க. 24 hours தான். சரி சார். அதுக்கு ராத்திரி 12 மணிக்கு லாட்டில் புக் தாஸ் மாதிரி பண்ணிட போகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 12 மணி ராத்திரி கூட நாங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் வந்து விளையாட்டு சம்மந்தமாக நீங்கள் எனி டைம் கேட்கலாம். ஸ்கூல் ஹவர்ஸில் வந்து பண்ணும்போது மட்டும் நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து ஆஸ் பர் ரூல் வந்து மொபைல் கொடுத்துட்டு பண்ணோம். நாங்கள் வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிடுவோம். ஒரு 5 மணிக்கு மேலே எப்போலாம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9லேருந்து 5 மணி வரைக்கும் நாங்கள் எடுக்கலனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. திரும்ப உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் உங்களுக்கு ஃபோன் நம்பர்லேயும் நாங்கள் வந்துடுவோம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இல்லை உங்களுக்கு நான் இவருக்கு வந்து 3வது முறையாக நான் இந்த பேட்டி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு தடவை சபரி ஐயப்பன் படத்தில் வந்து வில்லனா நடிக்கும் போது சார் தான் வந்து எங்களை பேட்டி எடுத்தார். அதுக்கப்புறம் நானே மறந்துட்டோன்னே நான் இது கேட்குறேன் என்ன சார் அப்படின்னு. அவர் சொன்னார், சார் உங்களை ஃபஸ்ட்டு நான் தான் வீடியோ எடுத்தேன், சபரி ஐயப்பன் படத்தில் வந்து நீங்கள் வில்லன் ஆக்ட் பண்ணிட்டு எங்கிட்ட தான் பேட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு சிலம்பம் 350 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த அம்மா எஸ்ஐ மேடம், அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 350 பேர் சிரிச்ச முகத்தோடவே காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நாங்களும் வந்து அந்த கேம் போகிறதுனால ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு 2500 ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டு போயிட்டு அந்த பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷன். ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இவங்க போட்டுக்கிற டிஷர்ட்டு, இவர் போகிற டிஷர்ட்டெல்லாம் நாங்கள் பஞ்சாப்லேருந்து வரைக்கிறோம். எங்கள் பசங்க போடுறது வந்து பஞ்சாப்லேருந்து அந்த ட்ரெஸ். கேலோ இந்தியாவில் வந்து என்னன்னா வின் பண்ணான்னு வச்சுங்க 5 லட்ச ரூபா தரான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் 3 லட்சம் வருது, தேர்ட் பிளேஸ் 1 லட்சம் வருது. சிஎம் டிராஃபியில் போய் விளையாடினா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 1 லட்ச ரூபா வருது, செகண்ட் பிளேஸ் வந்து 75,000, தேர்ட் பிளேஸ் வந்து 50,000 ருபீஸ் வருது. அதே சமயத்தில் அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் உடம்போட ஃபிட்னஸ். இப்போ இந்த குழந்தை வந்து 7th 8th படிக்காமல் 9th படிக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கான ஃபிட்னஸ் அது ஏறி முடிச்சிட்ட உடனே திரும்ப போய் வீட்டில் போய் படிக்கணும், திரும்ப போய் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அந்த கிளாஸஸ் எப்படி எடுக்கிறீங்க? வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம். இவங்களுக்கு வந்து ஒரிஜினலாக வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் எப்பவுமே SDIT செலெக்ஷனில் விட்டுட்டு மீதி வந்து SDIT பார்த்துப்பாங்க. SDITனா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. உங்களுக்கு வெப்சைட்டில் போனால் விளையாட்டு இதுன்னு இருக்கும், தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையன்ற இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பேர், எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்களுடைய கேம் என்னன்றது நீங்கள் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எனி டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் நல்ல அவேர்னஸ் இருக்குது. சேனலில் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதாவது காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்டாது, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய். ஒரு பிளேயர்ஸுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் முடிஞ்சால் 10-15 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கூட படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கப்பலோட்டிய தமிழன் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வர்றார். வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவரை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அவர் கூட கணக்கு பிள்ளை மட்டும்தான் போகிறார். கணக்கு பிள்ளை போயிட்டு வரும்போது என்ன சார் நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே வரலையே அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் கூட இல்லையான் போது மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நடந்தே வர்றார். நடந்தே வந்து என்னை தெரியலீங்களே, நான் தான் சிவம் அப்படிங்கிறார். அவருக்கு வந்து தொழுநோய். என்னை தொடாதீங்க, நான் வந்து எனக்கு தொழுநோய் வந்துட்டுன்னா உன்னை தொட்ட உன் மேலே இருக்கிற தொழுநோய் என்னையே தொட்டோன்னு சொல்லிட்டு கப்பலோட்டிய தமிழன் வந்து இது பண்ணார். அந்த மாதிரி ஒவ்வொரு கோச்சும் மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி அந்த குழந்தைங்கிட்ட வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும், அவன் வந்து மெடல் அடிக்கணும். நான் என் வீட்டில் தண்ணி வைக்க மாட்டேன், அதே மாதிரி நான் யார் வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா என் வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டேன், அவன் வந்து மெடல் மட்டும் அடிச்சா போதும். ஏன்னா அவன் வந்து அவன் போகிற இடத்துல நாங்கள் கூட வர முடியாது, அவங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் கூட போவாங்க, அவங்களுடைய இது போவாங்க. அப்போ அவனை வந்து தண்ணி எடுத்துன்னு போகணுன்ற ட்ரைனிங்ஸ் அவனுக்கு வரணும், அவன் ஃபுட்டு அவன் சாப்பிடணுன்ற ட்ரைனிங்ஸ் வரணும். அதுக்காக அவன் வீட்டிலேருந்து எவ்வளோ தண்ணி குடிப்பான். ஏன்னா ஒரு சில இது வந்து சப்பி தான் குடிக்கணும், கேம்ஸில் விளையாடணும், தூக்கி குடிக்கக்கூடாது. ஸோ அது ஒரு சில இதுக்காக அவன் எவ்வளோ தண்ணி குடிப்பான்றது அவனுக்கு தெரியணும். அதுக்காக என் வீட்டில் தண்ணி வைக்க மாட்டேன், நானும் யார் வீட்டுக்கு போக மாட்டேன். போனேன்னா கூட இப்போ அவனுக்கு எத்தனை வருஷமாக பழகணுமா, 20 வருஷமாக பழக்கம். அது வீட்டுக்கு போனேன்னாக்கா
ஒரு அடி தள்ளி வெளியே தான் கூப்பிட்டு வச்சு பேசுவேன். ரொம்ப வீட்டில் ஒரு நல்லது கெட்டது மட்டும்தான் போவோம், மற்றபடி வந்து வெளியே நின்று பேசிட்டு போகிறேன். ஏன் அப்படின்னா இவர் வந்தாலும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன். அப்புறம் அவர் வீட்டுக்கு போனோன்னா போனார், குடு மாஸ்டர் வந்துட்டார், கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், டீ வேணும், நம்மளை உட்கார வச்சு செருப்பில் அடிக்கிற மாதிரி இருக்கும். சொல்கிறது அதெல்லாம் வந்து நான் எல்லா குழந்தைங்களையுமே நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். என் வீட்டுக்கு என்னோட ஃபங்க்ஷன் அதுக்காக தான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிறந்த நாள், கல்யாண நாள், எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள் வந்து எல்லா கராத்தே ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அந்த பிரியாணி, வெஜிடேரியன் பீப்புள் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சொல்லி இது பண்ணிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் பேசுறது நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க, பசங்களுக்கு நல்லா தெரியுதாங்க. ஏன்னா டவுட் கேட்டாங்க. ஓகே சார். இது கேர்ள்ஸ் மூலியம் எதாவது கேட்குறதா கேளுங்க சார். அவங்கள இல்லை கேளுங்க, கேர்ள்ஸ் மூலியம் எதாவது என்ன கற்றுக்கிட்டீங்க என்னன்றது. நீங்கள் என்னம்மா இங்கே வந்து ஒரு தைரியமாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? 2 இயர்ஸாக பண்ணுறீங்களே, இப்போ தனியாக நீங்கள் வெளியே போகலாம் வரலாம் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஜூடோ கற்றுறதுனால தனியாக வெளியே போக முடியும். யாருன்னா வந்தால் நம்மளை அடிக்க வராங்கன்னா இந்த டெக்னிக்ஸை வச்சு நம்மளே காப்பாற்றிக்கலாம். பாஸ்கிட்டையும் யாராக இருந்தாலும் இதை வந்து கற்றுக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து போல்டாக எல்லாத்துக்கும் பேச முடியும். இங்கே வந்தால் நல்லா போல்டாக பேசணும், அதை நான் நல்லா கற்றுக்கேன். எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஜூடோ கற்றுக்கணும்? அது சேரும் போது வரும். இப்போ நான் பண்ண இன்ட்ரெஸ்ட் நிறையா வரும். தைரியம் வரும்போது இதுவும் நிறையா கூடவே வந்துடும் ஜூடோவும். நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு வரும்போதே கராத்தேல தான் சேர்ந்தேன். அப்புறம் எங்கள் அக்கா பார்த்து ஜூடோவில் இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால் கராத்தே பெல்ட்டு விட ஜூடோ பெல்ட்டு தான் வேணும்னு மாஸ்டர் கிட்ட கேட்டேன். ஜூடோ நான் வந்து டிஸ்ட்ரிக்டில் விளையாடும் போது அதுக்கு நைட்டு வந்து நான் தூங்கவே இல்லை, பயமாயிடுச்சு. அப்புறம் 59ல் இருந்தேன் வெயிட் போடும்போது. அப்போ வந்து தனியாக உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் என்னது வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கூட விளையாட வச்சாங்க. அப்புறம் வந்து சில்வர் அடித்தேன் நான். அப்போ வந்து என்னால் ஸ்ட்ரேட் போடல. அக்காவால் தைரியமாக போச்சு, பயப்படவே இல்லை எங்கள் அக்கா. அதனால எனக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஜூடோவை நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன். தேங்க்யூ. கற்றுக்க ஆரம்பிக்கும். ஆனால் 10 நாள் கிளாஸில் 5 நாள் தான் வரும், மீதி படிக்கிறது போயிடும். ஏன்னா ஒரு கடைசி எண்டு இருக்கிற வரைக்கும் விளையாடணும். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக கேரளா போயிட்டு வந்தேன். கேரளா போயிட்டு வரும்போது அடிபட்டுருச்சு. அடிபட்டு டாக்டர் வந்து நடக்கவே கூடாதுன்னாரு. ஆனால் அந்த டைமில் வந்து திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா ஏலகிரியில் இருக்காங்க. வெடிகாலம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு வருவாங்க. இங்கே 7 மணிக்கு கிளாஸ் வந்துடுவாங்க. அந்த குழுவில் வந்து ஜெயிச்ச பொண்ணு அது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், அங்கேருந்து போகும்போது அது உண்மையிலேயே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த பொண்ணுங்க நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஞானப்பிரியான்ற ஒரு பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேக் எடுத்துக்கினாரு, அதனுடைய கிட் எடுத்துக்கினாரு. அதுவே வந்து ஒரு இவ்வளோ கிலோ, ஒரு 10 கிலோ. அவர் என்னால் நடக்க முடியல சொல்லிட்டு என் பேக் கொடு சார் கேட்குறாரு. நான் சொன்னேன் இல்லை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னா என் ஸ்டூடெண்ட்டு கேட்குது, சார் உங்கள் பேக் கொடுங்க சார். இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நானே தூக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க, அது வந்துக்கலாம். அது வந்து 3rd place வந்தாங்க. ஏன்னா வெற்றி தோல்வி வந்து முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம சாகிறதுக்குள்ளே எல்லாம் வெற்றியை வந்து நம்ம பார்க்காம சாக மாட்டோம். அதாவது ரஜினி சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரணம் நம்ம நெருங்காது. மரணம் நெருங்கும் போது நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். அதனால் நம்ம போராடி கொண்டே தான் இருக்கணும். வெற்றியை பற்றி இது பண்ணணும். தோத்துட்டாலும் கவலைப்படக்கூடாது, ஜெயிச்சிட்டாலும் தலைகணம் வரக்கூடாது. ரெண்டுமே வந்து ஒரு பிளேயர் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதை வந்து இது பண்ணணும். ஜெயிச்சாலும் ஒன்று தான், தோத்தாலும் ஒன்று தான் நமக்கு. அதனால் வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஆர் த பிளேயர். அந்த டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். இது அப்படியே எங்கள் ஜூட இதில் வந்து போ பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். எங்களை இவ்வளோ நேரம் வந்து யூடியூப் சேனலில் வந்து எங்களை பேட்டி எடுத்து ஒரு தற்காப்பு கலை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த உங்களுக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார்.